தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் பிரச்சனையை மகிமைப்படுத்தல, தேவனோட வாக்குத்தத்தங்களை மகிமைப்படுத்தி அது என்னவே இல்லை. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் கன்சிடர் பண்ணவே இல்லை. எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல். அசதியா இருக்கிறோம் என்றால் நீங்க பொறுமையா இல்லைன்னு அர்த்தம். சோம்பேறியா இருக்கோம்னா நீங்க பொறுமையா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இறுதி வரை விசுவாசிப்பதற்கு சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா விசுவாசிக்க மாட்டோம், கொஞ்ச நேரத்தை விட்டுருவோம். அவ்வளோ தூரம் நம்மளால் நிற்க முடியாது சார். இன்னைக்கு காலையில் விசுவாசிக்கன்னு சொல்லுங்க, சாயங்காலம் கிடச்சிருச்சுன்னா நான் விசுவாசிக்கிறேன், அப்படி என்னால் அவ்வளோ நேரம் நிற்க முடியாதுன்னா நீங்கள் ஆவியில் ஒரு உற்சாகம் உள்ள ஆள் கிடையாது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுள்ளா இருந்து. யாரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுன்னா விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எப்படின்னா இந்த நோ ஃபால்ட் ரிலிஜன்கிறாங்க. நோ ஃபால்ட் ரிலிஜன்னா நடக்கிற எதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நல்லது நடந்தாலும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, கெட்டது நடந்தாலும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, என்ன நடந்தாலும் இறைவன் செயல். எது நடக்கணும்னு நினைச்சதோ, எது நடக்கணும்னு இறைவன் நினைக்கிறானோ அது நடக்கும். அதான் நோ ஃபால்ட் ரிலிஜன். எனக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. எத்தனையோ நன்மையான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கலை, கர்த்தர் நினைத்தது நடக்கலைங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் எத்தனையான நன்மைகளை ருசி பார்க்கவே இல்லை, காணவே இல்லை. ஏன் காணலை? நமக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் கிடையாது, துணிஞ்சு விசுவாசிக்கக்கூடிய தைரியம் கிடையாது, அந்த தில்லு கிடையாது நமக்கு. இவ்வளவு ஒரு காரியத்தை விசுவாசிக்க முடியுமா, இப்படி வாழ முடியுமாங்கிற அந்த விசுவாசம் கிடையாது, அது தொடர்ந்து நிற்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டும் கிடையாது. கீழே உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்வ நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரிந்தும் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். கீழே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் இன்னைக்கும் ஆசீர்வதிக்கிறவர், இன்னைக்கும் பெருக பண்ணுகிறவர். இருக்கிற நிலையிலே இருக்கிறது நம்மை குறித்து தேவ சித்தம் அல்ல, பெருகணும், விருத்தி அடையணும், பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எல்லாருமே வாக்குத்தத்தத்தை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த நன்மைகளை விசுவாசத்தினாலும் பொறுமையினால் மாத்திரம்தான் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஏன் எபிரேயர் புத்தகத்தில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது தெரியுமா? யாருக்கு எழுதப்பட்டுச்சு? குறிப்பாக யாருக்கு எழுதப்பட்டுச்சு? எபிரேய மக்களுக்கு எழுதப்பட்டுச்சு. நமக்கு பிரயோஜனம். ஆனால் டைரக்ட் அட்ரஸ் யாரு? எபிரேய மக்கள். அவங்க தொடர்ந்து நிற்கலை, இயேசு விசுவாச்சாங்க. சில பிரஷர் வந்துச்சு, சமுதாயத்தில் பிரஷர் வந்துச்சு, சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சாங்க. உடனே இயேசு விட்டுட்டு திரும்பி தேவாலயத்தில் பலி செலுத்த போயிட்டாங்க. அவங்க இருக்கக்கூடிய தேவன் கொடுத்த கடைசி பலி கிறிஸ்து தான். கொஞ்ச நாள் இயேசு விசுவாச்சாங்க, கொஞ்சம் பிரஷர் வந்த உடனே அவங்களுக்கு பொறுமையாக நிற்க தெரியல. எவ்வளவு எதிர்மறையான பிரஷர் வந்தாலும் சரிதான், இதான் சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா அதில் இறுதியாக உறுதி வர நிற்கணும். ஆபிரகாம் கர்த்தர் சொல்றாருங்க, 75 வயசுல சொல்றாருங்க. 75 பரவாயில்ல, லேட்டாக இருந்தால் கூட விசுவாசிக்கிறார் அந்த மனுஷன். 75 வயசு. 75 வயசுல கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போல இருக்குன்ட்டார். அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. கர்த்தர் அதை ரைட்ஸ், உனக்கு நீதின்னு என்ட்டார். 75 வயசு, 77 பிள்ளை பிறக்கல, 78 பிள்ளை பிறக்கல, 80 பிள்ளை பிறக்கல, 85 பிள்ளை பிறக்கல, 90 பிள்ளை பிறக்கல, 92 பிள்ளை பிறக்கல, 99 பிள்ளை பிறக்கல. சொன்னார் அவர், அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. ஒரு இங்கே தான் டெஸ்ட் வரும். மன சொல்லும், நீ தான் யூகம் பண்ணிட்டியோ, பைத்தியக்காரத்தனமா விசுவாசிட்டியோ, என்ன இதெல்லாம்?
அவளுக்கு 20 வயசுலேயே பிள்ளை பெற முடியாதவ. அவள் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே அவளுக்கு பிள்ளை பிறக்கான்ட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க அவள் மலடின்ட்டாங்க, கருமுட்டையெல்லாம் இல்லைன்ட்டாங்க. இன்னைக்கு மெத்தடில் சொல்கிறேன், கருமுட்டையெல்லாம் மெச்சூர் ஆகாது, பிள்ளைய பிறக்காதுன்ட்டாங்க. பைத்தியக்காரத்தனமாக விசுவாச்சிருக்கே, கொஞ்சமாச்சும் ஒரு காமன் சென்ஸ் வேணாமன்னு மனம் சொல்லுமா? சொல்லும். இதே கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ நினைச்சிருப்ப, கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாரு, நீ யூகிச்சிருப்ப அப்படின்னு சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிற ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் பிரச்சனையை மகிமைப்படுத்தலை. என்னப்பா ஆபிரகாம் பிள்ளை இல்லையா? ஆமாப்பா, அன்னைக்கே கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா, அவளை எல்லாரும் எது கட்டி வச்சுட்டாங்கப்பா. இப்போ பாரு, ஒரு பேர் சொல்றதுக்கு பிள்ளை இல்லாமல் தவிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தானா அவன் பிரச்சனையை மகிமைப்படுத்திட்டான்னு அர்த்தம். ஆனால் பிரச்சனையை மகிமைப்படுத்தலை, தேவனோட வாக்குத்தத்தங்களை மகிமைப்படுத்தி அது என்னவே இல்லை. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் கன்சிடர் பண்ணவே இல்லை. அது சிந்திக்கவே இல்லை, கன்சிடர் பண்ணவே இல்லைங்க. அவன் எதை கன்சிடர் பண்றார்? தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமா நம்புறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். ஆவிக்குரிய வானத்து நட்சத்திரம் நம்ம, கடற்கரை மணல் யூத மக்கள், நம்ம டாப்பு. ஏன்னா நம்ம மேல இருந்து வந்தவங்க, ஸ்பிரிச்சுவல் சன்ஸுங்க. அவங்க பூமிக்குரிய சன்ஸுங்க. சொன்னது நிறைவேறுச்சுல. ஏன் நிறைவேறுச்சு? நின்னார், உறுதியா நின்னார்.